வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு துபாய் ஷாப்பிங் மாலுக்கு வேலை யாராவது போகிறதுக்கு விரும்புகிறீங்களா? அந்த டீட்டெயில் பார்ப்போம். துபாய் ஷாப்பிங் மாலில் என்ன வேலை இருக்கும்? மோஸ்ட்லி அதில் செக்யூரிட்டி ஜாப் இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக கிளீனிங், கிளாஸ் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங், அந்த எலிவேட்டர், அந்த லிஃப்ட் மாதிரி ஒன்று போகுதுமே, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா? ஷாப்பிங் மால்னால் உங்களுக்கு பல விதமான கடைகள் இருக்கும். ஸோ அதில் சேல்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ போகிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம் மேற்கொண்டு. துபாய் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இதில் மால் ஹெல்ப்பர்ஸ் ஒரு 20 பேர். சேலரி எவ்வளவு? திராம்ஸ் வந்து 1600. இன்றைக்கி 25 தாண்டிட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் 26,000 ஒரு திராம்ஸ். ஓகே, 10 மணி நேரம் டியூட்டி, அது நார்மலாக இருக்கும். சரியா? 1600 கொடுக்குறான். ஓகே, 10 மணி நேரம்னா 11 மணி ஆகிடும். அப்போ அதில் மால் ஹெல்ப்பர்ஸ்னால் என்ன? அவங்க உள்ள வர்ற கஸ்டமர் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க உள்ள வந்து எல்லாம் வேலை போகுது, எப்போ அந்த பொருளை கொண்டு அங்கே வச்சுருப்பான். அப்போ அதில் இந்த ஹெல்ப்பர் ஓடி போவாங்க இல்லையா? இப்படி பல வேலைகள் இருக்கும். எல்லாம் அப்படி தான். கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் இருந்தால் இன்னும் நல்லது. ஓகே, அது தமிழ்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஷைன் பண்ணுவாங்க. ரைட். அடுத்தால கேஷியர் 5 வேக்கன்சி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் மேல் ஃபீமேல் யார் வேணும் போகலாம். சேலரி அது 2000. அப்படின்னா என்ன? இங்கே ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை கடையிலையோ, ஏன்னா அதுக்கு இந்த ஆப்புகள் இருக்கும், ப்ளஸ் அந்த அக்கௌண்டிங் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் இதில் கேஷாக உட்கார முடியும். அது ஏற்கனவே இருந்தால் இந்த ஃபீல்டில் இருந்தாலே அவங்களுக்கு தெரியும். அதில் கொண்டு விட்டா ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க, இதை தான் இப்படி பண்ணணும். ரைட். ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டு உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு 2000 சேலரி. 2000னா 50, 25, 25, 51,000, 52,000 வரும். இதில் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன, அவன் வந்து சோறெல்லாம் கொடுக்க மாட்டான், அக்காமடேஷன் கொடுத்துருவான். ஃபுட் இருக்காது. கீழே பார்ப்போம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேணும், 12th பாஸ் இருக்கணும். இது ஓகே, இது கண்டிப்பாக அந்த இடத்துல அப்படி இருந்தால் தான் ஷைன் பண்ண முடியும். ஓகே, இந்த கேஷ் ஹேண்ட்லிங், பில்லிங்லாம் அந்த லேடிஸ், அந்த கேஷியருக்கு தான் ஆகும். யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட இதில் போகலாம். அங்கே போயிட்டா மால் ஹெல்ப்பராக ஜென்ஸாகவும், அவங்க கேஷியர் வந்து அவங்க லேடியாகவும் இருப்பாங்க. அக்காமடேஷன் கொடுக்கல இருந்துக்கலாம். பிறகு வந்து ப்ரைவேட் அக்காமடேஷன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, டெலிஃபோன் இன்டர்வியூ உண்டு. சரியா? சரி, அவ்வளோதான். இது வந்து சம்பளம் வந்து இதுக்கு எவ்வளோ கட்டி போகணும்னா, எம்ப்ளாய்மெண்ட் விசா 120. ஓகே, இந்த ஜாப் ஆஃபர் இருந்துன்னா 25,000 கொடுக்கணும். ஜாப் ஆஃபரில் அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்ரூவல் காப்பி ஒன்று வரும், அந்த பிறகு 25 கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வேணும் நீங்கள் வச்சிங்க, ஏன்னா பாஸ்போர்ட்டில் விசா அடிபடாது. எம்ப்ளாய்மெண்ட் பேப்பர் வரும், அது வந்த பிறகு ஃபுல் அமௌண்ட் கட்டி போங்க. 120, 125 வரும். 125 கரெக்ட். எம்ப்ளாய்மெண்ட் விசா பார்த்துங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு வேக்கன்சி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. எதுனாலும் உங்களுக்கு நான் எதுக்காக பட்ஜெட் சொல்கிறேன்னா, சிலவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக சார் எவ்வளோ சார் ரேட், அதை கேட்குறதுக்கே 100 ஃபோன் வரும். ஓகே, நம்ம உள்ள எல்லாமே சொல்லிட்டோம்னா இந்த வீடியோ 1க்கு 2 ட்ரிப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இதுக்கு முடியும் முடியாது விட்டுருவாங்க, அடுத்தது பார்ப்பாங்க இல்லையா? ஏற்கனவே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் எடுக்க நான் ஒத்த மனுஷன். ஓகே, இவ்வளோ காரியத்தை பண்ணணும், வெளியே ஃபாலோ பண்ணணும், அப்படி நிறையா இருக்குது. ஆனாலும் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வேலைகள் நடக்கிறவங்களுக்குலாம் ப்ராம்ப்டாக டச் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனப்படலாம்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கலாம்.